கவுண்டம்பாளையம் ரஞ்சித் இவரை இந்த படத்தில் பேசிய கருத்துக்களும் சரி, படம் முடிச்சுட்டு வெளில பிரஸ் மீட்டில் பேசிய கருத்துக்களும் பல சர்ச்சைகளுக்குள்ளாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கல. ஒரு சாதிய வன்மத்தை கேட்குகிற படத்தை, ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற படத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதுக்கு பல படங்கள் இருக்குது. நம்ம செருப்பு திருடிட்டு போயிட்டாலும், நம்ம பைக்கை திருடிட்டு போயிட்டாலும் கோவப்படுறோம், அந்த திருடனை போய் அடிக்கிறோம். அதுக்கே கோவப்படுற நம்ம வீட்டு பிள்ளைங்களை திருடிட்டு போகும்போது நம்ம ஏன் கோவப்படக்கூடாது? அப்போ அது கொலையே கிடையாதுங்கிற வார்த்தைகளில் ஒரு விஷயங்கள் கட்டமைக்கல. திருடு வேற, ரெண்டு மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணுறது வேற. திருட்டுக்கும் இதுக்கு ஒன்றா வித்தியாசம். குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை தாக்குறதா இருக்கட்டும், இதே நேரம் சாதியை சார்ந்து அரசியல் தலைவர் ஒருத்தர் இதில் போர்ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருவீங்க, திரௌபதியில் ஒருத்தர் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே நபரை தான் இப்போ காடுவெட்டியில் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ கவுண்டம்பாளையம் படத்தில் அந்த நபரை போர்ட்ரைட் பண்ணதை தாண்டி அவரோட கட்சியையும் போர்ட்ரைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ தொடர்ந்து எதுக்கு ஒரு மனிதர் மேலேயோ அவர் சார்ந்த மக்கள் மீது இவ்வளவு தாக்குதல் பண்ணுறாங்க? அந்த மாதிரி சாதி உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு தயாரிப்பாளர் ஆக்குறது, அவர்களை குளிர்விக்கிறதுக்காக படம் எடுக்கிறது தான். மற்றபடி இந்த படம் ஓடாதுன்னு அவங்களுக்கு எடுக்கிறப்பே தெரியும். இவர் சொல்லக்கூடிய அந்த கவுண்டம்பாளையம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதிகளிலேயே அந்த படங்களில் தேட்டரில் ஜாலியாக போச்சு. பல இடங்களில் ஷோவை கட் பண்ணிட்டாங்க. படத்தை தாண்டி வெளியில் பேசுகிறது தான் பெரிய கான்ட்ராஸ்டர். ஆணவ கொலை தவறு இல்லை அப்படிங்கிறது. முதல்ல சொன்னால் கொலை செய்கிறதை தவறு இல்லை, அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காக முதல்ல ஒரு அரெஸ்ட் பண்ணணும். ஒரு நாகரிகத்தின் ஒரு பிறப்பிடம் தான் காதல். நீங்கள் அதை எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க? கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீ பெத்த பிள்ளைய இங்கே வளர்த்து ஆளாக்கி ஒரு இது பண்ணிட்டு கடைசியில் கொண்டு போய் சாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன உரிமை இருக்குது? நீ பெற்று வளர்த்து உன்னை ஆளாக்க, உன்னை கொஞ்சி பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை நீ கொலை பண்ணுற அளவுக்கு நீ உன் மண்டையில் போய் இது சாதி வரி நிற்கிதுன்னா அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுற, அதுக்கு ஆதரவு கொடுக்குற, படத்தை தாண்டி நீ வெளியில் பேசுகிற அப்படின்னா ஒரு கொலையை நீ ஊக்குவிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்க. இது சட்டப்படி தப்பு இல்லையா? கொலை பண்ணுறவர்களுக்கு நீங்கள் போறீங்கன்னா, தமிழில் நம்ம மூத்த குடி நம்ம பேசுகிறோம், நாகரிகத்தின் பிறப்பிடம் பேசுகிறோம், இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் கொலை பண்ணுற பெத்த பிள்ளைங்க. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைய எபிசோட் கவுண்டம்பாளையம் எனும் காவியம், ஸ்பெஷல் கவுண்டம்பாளையம் எனும் காவியம்னு நான் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நமக்கே தெரியும், தமிழ் சினிமால அற்புதமான வரவேற்புகளை பெற்ற படங்கள் எல்லாம் நம்ம காவியம்னு சொல்லி கௌரவிச்சிருவோம். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூ ஒரு செக்மெண்ட் பண்ணோம்ல, தமிழ் சினிமாவும் சாதிகளும் அப்படின்னு பண்ணோம். இது முழுக்க சாதியாக ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ், கண்டிப்பா நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இருக்க சாதிகளை பற்றி பேசணும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க சாதியை மட்டுமே கட்டமைக்கிற ஒரு படமாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோகன்ஜி இவர்களோட வரிசையில் அடுத்து இருக்கார் கவுண்டம்பாளையம் ரஞ்சித். இவரை இந்த படத்தில் பேசிய கருத்துக்களும் சரி, படம் முடிச்சுட்டு வெளில ப்ரெஸ் மீட்டில் பேசிய கருத்துக்களும் பல சர்ச்சைகளுக்குள்ளாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கல. அதுக்கு நமக்கு தமிழக மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ஏன்னா அந்த மாதிரியான படங்களை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு சாதிய வன்மத்தை கேட்குகிற படத்தை, ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற படத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதுக்கு பல படங்கள் இருக்குது. மோகன்ஜி படமாக இருக்கட்டும், இந்த ரஞ்சித் படமாக இருக்கட்டும், கவுண்டம்பாளையம் ரஞ்சித் படங்களாக இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஓரளவுக்கு கலை உணர்வோடு ஏதாவது சொல்லப்பட்டால் தான். நீங்கள் நேரடியான அது ஒரு பிரச்சார படம் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி தான் இவர் சொல்லக்கூடிய அந்த கவுண்டம்பாளையம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதிகளிலேயே அந்த படங்களில் தேட்டரில் ஜாலியாக போச்சு. பல இடங்களில் ஷோவை கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. அதை தாண்டி அவர் படத்தை தாண்டி வெளியில் பேசுகிறது தான் பெரிய கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஆணவ கொலை தவறு இல்லை அப்படிங்கிறார். முதல்ல சொன்னால் கொலை செய்கிறதை தவறு இல்லை, அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காக முதல்ல ஒரு அரெஸ்ட் பண்ணணும். அது எப்படி நீங்கள் ஒரு கொலையை, ஆணவ கொலையோ, அதை அடித்து கொள்கிற கொலையோ, இல்லை கள்ளக்காதலுக்காக நடக்கிற எந்த கொலையாக இருந்தாலும் கொலை தான். அதனால் ஆணவ கொலைக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆக்ட் கொடுத்துருவாங்களா? ஒரு உயிரை கொல்றது இந்திய சட்டத்தின் பிரகாரம் அது கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஆணவ கொலைன்னு சொல்கிறத நீங்கள் அதை ஆதரித்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மண்டக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. பெத்த பிள்ளைய இப்போ நீங்கள் அந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பாரு, ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு என்னை கூப்பிட்டேன், தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா கையெழுத்து தேவைப்பட்டுச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு என் கையெழுத்து தேவையில்லைன்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் நான் பார்த்தோம்னு நினச்சி, எதுக்கு உன் கையெழுத்து? அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சு, அவனுக்கு 21 வயசு ஆச்சு. இந்தியாவில் சட்டப்படி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போக போகிறாங்க. கல்யாணமே உனக்கு தெரியாம பண்ணுறாதானே? அது கொலை உனக்கு சொன்னால் நீ கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டீங்களா? அந்த டயலாகே ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. அது பார்க்குறப்ப கிரிஞ்சாச்சு. இப்போ சமீப காலமாக அந்த ட்ரோலாகவும் போயிட்டு இருக்காது.
அந்த மாதிரி ஒரு ஒரு காதலை வந்து அதில் ஆணவ காதல், ஆ நாடக காதல், ஆணவ கொலை, காதல்ல ஒரு 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 மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு ஆளை வந்து நீங்க வந்து 10 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போய் ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட் போட்டு போன ஒரு பொண்ண நீங்க மயக்க முடியுமா? ஒரு ஆண மயக்க முடியுமா ஒரு பொண்ணு? காதலுங்கிறது எப்படி வரும்? 2 பேர் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படியே நீங்க பொய் சொல்லி ஏமாத்தி அந்த பையன் கூட ஒரு 10 நாளோ, இல்ல அந்த பொண்ணு கூட ஒரு 15 நாளோ வாழ்ந்தா தெரிஞ்சுட்டு போயிரும் டப்புன்னு. அது காதலுங்கிற அந்த உணர்வுக்கு இவங்க அந்த என்ன ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து இவங்க எவ்வளோ கேவலமா கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. மனிதனை வந்து நம்ம இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் இந்த உறவுகளை பிரித்து ஒரு 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 குடும்ப கட்டமைப்பில இருக்கோம் அப்படின்னா, அது காதல் தான் காரணம். நமக்கு அந்த காதல் தான் வந்து வந்து மனுஷனை நாகரீகப்படுத்துச்சு. ஆரம்பத்தில ஆதாம் ஏவாளா நிர்வாணத்தோட படைக்கப்பட்டவன் தான் நம்ம எல்லாமே. அப்புறம் எப்படி நமக்கு வந்து இது அண்ணன், இது தம்பி, இது அக்கா அப்படின்னு உருவாக்குனது என்னது? அது காதல் தான். அப்ப காதல் வந்து ஒரு 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 குடும்ப கட்டமைப்பை உருவாக்குறது. ஒரு நாகரீகத்தின் ஒரு பிறப்பிடம் தான் காதல். நீங்க அதை எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க அந்த இடத்துல. ஒண்ணு அந்த பொண்ணு இந்த பையனோ காதலிக்கிறாங்க அப்படின்னா, அது சரியா வரல, பையன் சரியா இல்ல. இல்ல இந்த பொண்ணுக்கு சரியா வராது. ஏதோ காதல்ல அவங்க வந்து கண்ண மறைச்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க சொல்லி பார்க்கலாம். அதற்கு மீறி அவங்க அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க அதோட நீங்க விட்டுறது தான் உங்களுக்கு மரியாதை. கொலை பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா? இந்த காலத்துல ஆடு மாடு அடிச்சா தூக்கி உள்ள தூக்கி வச்சுருவானுங்க. கண்டிப்பாண்ணே. நீ வந்து பெத்த புள்ளைய நீங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு இது பண்ணிட்டு கடைசியில கொண்டு போய் சாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன உரிமை இருக்கு? அப்போ வந்து நாடக காதல், உங்களுக்கு வந்து ஆணவ கொலை, இதெல்லாம் இன்னைக்கு எங்க போய் நிக்குது இப்ப? நாடு இன்னைக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. காலையில காதலிக்கிறான், சாயங்காலம் கல்யாணம் பண்ணிக்கிறான், பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போறான் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம். ஆமா. அவன் அங்கேயெல்லாம் கொலை நடக்கிறது இல்ல. காதலுக்காகவோ, கல்யாணத்துக்காகவோ கொலை நடக்கிறது. பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போறான். வாழ்ற வாழ்க்கையே ஒரு சின்ன வாழ்க்கை. அதில நீங்க எவ்வளோ நாள் வாழ்ந்துற போறீங்க? உங்க கௌரவம் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துற போறீங்க? செத்து போச்சுன்னா உன் கௌரவம், உன் மான மரியாதை, உன் ஜாதி, மயிறு, மட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருவான். நீ பொணம் தான். 2 நாளைக்கு உன் வீட்டு அழுவான். 3வது நாள் உனக்கு என்ன பண்ண போறான்? அது நீ பெத்து வளர்த்து உன்னை ஆளாக்க உன்னை கொஞ்சி பாராட்டி சீராட்டி வளர்த்த புள்ளைய நீ கொலை பண்ற அளவுக்கு நீ உன் மண்டையில போய் உன் இது உன் சாதி வெறி நிக்குதுன்னா, அத ஊக்குவிக்கிற மாரி ஒரு படம் பண்ற, அதுக்கு ஆதரவு குடுக்குற, படத்த தாண்டி நீ வெளியில பேசுற அப்படின்னா ஒரு கொலைய நீ ஊக்குவிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்க இப்ப. இது சட்டப்படி தப்பு இல்லையா? என்ன அந்த மாரியான விஷயம் இப்ப ரஞ்சித்த பொறுத்தவரைக்கும் நல்ல நடிகர். ஆரம்பத்துல சிந்து நதி பூவா இருக்கட்டும், நெறைய படங்கள் பண்ண மறுமலர்ச்சி நெறைய படங்கள் பண்ண நல்ல நடிகர். இன்னைக்கு அவருக்கு வேற வழி கிடையாது. வேற பொழப்பு கிடையாது. இப்ப சாதிகையை வச்சு சினிமாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தொழிலை எதுக்கு பயன்படுத்துறாரு பாருங்க. நீங்க ரஞ்சித்துங்கிற நடிகர் ரஞ்சித் எப்படி தெரியும்? நடிகர் ரஞ்சித்தா தெரியும். நீங்க அந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறாரு. அவரோட தனிப்பட்ட சாதியை அடையாளப்படுத்திக்கிட்டு சாதி ஒரு தவறான ஒரு ஆணவ கொலையை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு கேட்டா வந்து நான் வந்து இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம். நான் என் படத்தை பாருங்க. பெத்த தாய் தப்பனுக்கு தான் அந்த வழி தெரியும். பெத்த தாய் தப்பனுக்கு தான் இன்னைக்கெல்லாம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. நீ யாரையும் ஏமாத்தலாம் முடியாது. பேரண்டே ரொம்ப மெச்சூர்டா தானே இருக்காங்க. பேரண்டே மெச்சூர்டா இருக்காங்க. அந்த பிள்ளைங்க மெச்சூர்டா இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க பாக்குதுங்க. கையில எல்லாமே இருக்கு. ஒரு பையனை லவ் பண்ண முன்னாடி அந்த பொண்ணுங்களே சிந்திக்குது. அந்த ஒரு பொண்ணு லவ் பண்ண போறோம் அவனே சிந்திக்கிறான். இது ப்ராக்டிகலா செட் ஆகுமான்னு. இல்லைன்னா அவங்களுக்குள்ளே பேசி பிடிச்சிக்கிறாங்க. நீங்க ஏன் போய் உள்ள பஞ்சாயத்து பண்றீங்க? இது எல்லாமே இன்னைக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சுங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலக விஷயத்துல உள்ளங்கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஒண்ணு நீங்க வந்து காதலுக்கு எதிராக பேசுறோம், ஆணவ கொலைக்கு எதிராக பேசுறேன்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஆணவ கொலையை பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இது எவ்வளோ ஒரு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இது எந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது உனக்கு புரியல எனக்கு. அவர் தான் அதுக்கு வந்து ரொம்ப நியாயமான வார்த்தைகளை யூஸ் பண்றாருண்ணே. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செருப்பு திருடிட்டு போயிட்டாலும், நம்ம பைக்கை திருடிட்டு போயிட்டாலும் கோவப்படுறோம். அந்த திருடனை போய் அடிக்கிறோம். அதெல்லாம் அதுக்கே கோவப்படுற நம்ம வீட்டு பிள்ளைங்களை திருடிட்டு போகும்போது நம்ம ஏன் கோவப்படக்கூடாது? அப்போ அது வந்து கொலையே கிடையாதுங்கிற வார்த்தைகள்ல ஒரு விஷயங்கள் கட்டமைக்கல. திருடு வேற, 2 மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்றது வேற. திருட்டுக்கும் இதுக்கு ஒன்றா வித்தியாசம். நீ திருடுனா அந்த பொண்ணை கதற அதை தூக்கி போனான்னு நீ கேட்கலாம். அந்த பொண்ணே தானே அவனை சொல்லிட்டு போகுது. நானும் அவரும் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனும், இல்லை நானும் அந்த பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு நினச்சி தான் அப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போனால் நீங்கள் அதை திருட்டுன்னு சொல்லலாம். அது எப்படி நீங்கள் சேர்ந்து ஒரு மனசு 2 மனசு ஒன்றா போய் ஒத்து போய் வாழ்கிற வாழ்க்கை எப்படி சரியாக போகும்? இன்றைக்கி எத்தனை அரேஞ்சு மேரேஜ் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியுறதுக்கு பார்க்குறப்ப அது குடும்பமாக இருக்கும். பெரிய ஒரு கட்டமைப்பில் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எத்தனை பேர் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்ப சூழ்நிலை, குழந்தைகள் பிறந்துடும், வேறு வழி கிடையாது, ஆணோ பண்ணும், எத்தனை வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 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 புரிதல் வருது. ஒரே மாதிரியான ஒரு அலைவரிசையில் 2 பேர் பழகுறாங்க. ஒரு புரிதல் வருது அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உனக்கு கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் உன் கண்ணு தெரியாமல் எங்கேயோ இந்த உலகத்தில் வாங்கிட்டு பண்ணி கொலை பண்ணி மண்ணோட மண்ணாக புதைக்கிறதுக்கு உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ வாழ்ந்துட்டு போட்டுமே.
எங்கேயோ ஒரு உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு போட்டோம், நீ பெத்த பிள்ளையை கொலை பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு பொண்ணு பழஞ்சி எனக்கு பிடிக்கல, அதனால எங்கேயும் வாழ்ந்துட்டு போகிறாங்க. கொலை பண்ணுற வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அப்புறம் இப்போ நமக்கு நாகரிகமாக தமிழில் நம்ம மூத்த குடி நம்ம பேசுகிறோம், கண்டிப்பா நாகரிகத்தின் பிறப்பிடம்னு பேசுகிறோம், இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் கொலை பண்ணுற பெத்த பிள்ளைய இது எந்த ஒன்றும் நம்ம காட்டு நாட்டுத்தனமாக தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆமாண்ணே. அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி படம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, அதுக்கு வியாக்கானம் சொல்கிறது, விளக்கம் சொல்கிறது, செருப்பை திருட்டு போயிட்டான், நான் ஆட்டுக்குடி திருட்டு போயிட்டான், மாட்டை திருட்டு போயிட்டான், ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு பேர் கேட்குறான், ஆதார் கார்டு வாங்குறதுக்கு பேர் கேட்குறான், கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பாவுடைய இதுக்கு இல்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து வார்த்தைக்கு நல்லா இருக்கும், வார்த்தை ஜாலத்துக்கு. ப்ராக்டிக்கலாக வந்து இது தவறான ஒரு விஷயத்தை தான் அவங்க திருப்பி திருப்பி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது இதில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு ஒன்று வரும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு இருக்கா உன் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஒரு ரைட்டப்பாகவே இதில் ரொம்ப வீக்காக தானே இருக்குது. இதை வந்து அவர் எடுத்து இவ்வளோ விஷயங்கள் பேசி தொடர்ந்து அவர் வந்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறார்ல. நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், என்னோட இடத்துலேருந்து பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறாருல. அதே நேரம் அவரோட பர்சனல் லைஃப்பை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவரே லவ் மேரேஜ் தான் பண்ணார், அப்போ அவர் வந்து என்ன நாடக காதல் பண்ணாரா ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் எல்லா ஊரில் இருக்க எல்லா பர்சனல் லைஃப் பேசினா அவர் பர்சனல் லைஃப் பேசி தான் ஆகணும். அவர் பிரியாராமன் ஒரு நடிகை திருமணம் பண்ணுறாரு, நேசம் புதுசுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, 2 பேரும் அந்த படத்தில் காதல் ஆகுது, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கேரளா வச்சிருந்த ஒரு நாயர் வீட்டு பொண்ணு, பிராமின், யாருக்கோ பிராமின் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. இவர் வேற ஒரு கம்யூனிட்டி. 2 பேரும் அவர் நாடக காதல் பண்ணி திருமணம் பண்ணாரா, ரொம்ப நாளாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, டைவர்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் கேஆர் விஜயாவினுடைய சகோதரி கேஆர் வச்சலாவுடைய சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணம் கொஞ்சம் நல்ல கசந்து போச்சு, பிரிஞ்சிருச்சு. அப்போ எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க, அது நாடக காதலா? அதுக்கு பிறகு திருப்பி பிரியாராமன் அவரும் சேர்ந்து இப்போ இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ இந்த காதல என்ன கேட்டகரி? முதல்ல இதை சொல்கிறதுக்கே அவர் தகுதி இல்லைன்னு அதான் சொல்கிறேன். நீ இப்போ இந்த அதாவது வாழ்க்கைங்கிறது யாருக்கு எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. நீங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க, 2 பேரும் ஒத்து தான் கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க, திருப்பி ஏன் சேர்ந்தீங்க? அப்போ வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு அதான் அமைகிறது. நீங்கள் அது 3வதாக உள்ளே போய் நீங்கள் கருத்து சொல்லலாம் கூடாது. வாழ்க்கையிலே 1000 பேர் கருத்து சொல்லியிருப்பாங்க. கருத்தெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க. படம் எடுத்தால் எடுத்துகிட்டு போங்க, காதல் படம் எடுங்க, காமெடி படம் எடுங்க, ஏதோ ஒன்று எடுத்து போடுங்க. நீங்கள் அதாவது என்னென்னா இவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை பெருசாக. என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் படம் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னா எவனும் வரமாட்டானுங்க. நம்ம சாதியை உயர்த்தி பேசுகிற மாதிரி படம் பண்ணுவோம்னா யாராவது 2 பேர் பணத்தை போட்டு படம் பண்ணுவோம். அதை சொல்லி அவர் படம் பண்ணியிருக்காரு, அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு, அதை மக்கள் தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம தான் திருப்பி அவர் பேசி பெரிய ஆளாகி நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுவோம்னே. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம் திரௌபதி படம் ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளவோ சாதிய படங்கள், தேவர் மகனில் ஆரம்பித்து பரியேறும் பெருமாள், இது வரைக்கும் எவ்வளோ சாதிய படங்கள் பார்த்துருப்போம். அது எதுவுமே இன்னொரு சாதியை வந்து ரொம்ப அடிமட்டமாக பேசணும், ஆனால் குறிப்பிட்டு இந்த ஜாதியை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ அண்மையில் வரக்கூடிய பல படங்கள் திரௌபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த கவுண்டமலையமாக இருக்கட்டும், இது தொடர்ந்து மோகன்ஜி, இவங்கெல்லாம் எடுக்கிற படங்கள் எல்லாமே காடு வெட்டி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவங்க தான் அப்படிங்கிறத பச்சையாகவே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு. குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை தாக்குறதா இருக்கட்டும், இதே நேரம் சாதியை சார்ந்து அரசியல் தலைவர் ஒருத்தவர் வந்து இதில் போர்ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருவீங்க, திரௌபதியில் ஒருத்தர் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதே நபரை தான் இப்போ காடு வெட்டியில் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கவுண்டம்பாளையம் படத்தில் அந்த நபரை போர்ட்ரைட் பண்ணதை தாண்டி அவரோட கட்சியையும் போர்ட்ரைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ தொடர்ந்து எதுக்கு ஒரு மனிதர் மேலேயும் அவர் சார்ந்த ஒரு மக்கள் மீது இவ்வளவு தாக்குதல் பண்ணுறாங்க? இந்த படத்துக்கு போட்டிருக்காங்கல்ல, ஆமாம், அந்த படம் போட்டிருக்க ப்ரொடியூசரை குளிர்விக்கிறதுக்காக வைக்கப்பட்ட படம், எடுக்கப்பட்ட சீனு. இந்த படம் ஓடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி சாதி உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி தயாரிப்பாளர் ஆக்குறது, அவர்களை குளிர்விக்கிறதுக்காக படம் எடுக்கிறது தான். மற்றபடி இந்த படம் ஓடாதுன்னு அவங்களுக்கு எடுக்கிறப்பே தெரியும். இப்போ அதை வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படங்களை மக்கள் நிராகரிச்சாங்களே. நீங்கள் அதாவது அவங்களுக்கு படம் வந்து நீங்கள் உங்கள் சாதிகை உங்கள் இது விஷயத்தை நாசுக்காக சொல்ல தெரியல உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் கமர்ஷியலாக சொல்ல தெரியல, அப்போ உங்களுக்கு படமும் எடுக்க தெரியல, அது வெளியில் இன்டர்வியூ கொடுக்க தெரியல, எதுவுமே தெரியாமல் ஆட்கள் 4 பேரை பிடிச்சிட்டு வந்து யாராவது அந்த மாதிரி ஜாதி உணர்வோடு அதிகமாக ஊரில் தெரிய வாங்கல மீச்சை கிச்சை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆளை 4 பேரை கரெக்ட் பண்ணி வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு இந்த மாதிரி வெளியில் பேசி ப்ரொமோட் வாங்கிட்டு அது ரோட்டில் போகிறவரெல்லாம் வந்து இந்த கமெண்ட்டை போட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்து. இதுதான் நடக்குதே ஒழிய இது அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரியான படங்களை ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதே நேரங்கள்ண்ணே இப்போ வந்து இவங்க வந்து நாடக காதல் அப்படின்னு ஒரு கதையை வைக்கிறாங்க. இந்த கதையோட கருத்து என்னென்னா, இவங்கள் வீட்டு பெண்களை இவங்க சொல்கிற மாதிரி ஒரு தாழ்ந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து கலராக ட்ரெஸ்ஸாக போட்டு செயினை போட்டு வண்டி வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணி ஏமாத்துறாங்கிறதான் கதை. இது பண்ண நாடக கதைன்றாங்க. இதே நேரம் இவங்க சமூகத்தில் இருக்க ஆண்கள் ஒரு கீழ் சாதியில் இருக்கக்கூடிய பெண்களை காதலிக்கிறது இல்லையா?
நல்ல கேள்வி தான் அது. முதல்ல வந்து அப்போ அந்த வீட்டு பெண்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 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 பெண் பிள்ளை வீட்டில் இருக்கு அப்படின்னா, அதிகபட்சமாக அந்த பெண் வந்து பிள்ளைய வந்து அவங்க அப்பாட்ட தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஆமா, கண்டிப்பா. அவங்க அப்பாவுக்கு ஒரு 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 அசிங்கம் ஏற்படுது, அவங்க அப்பா மனசு கஷ்டப்படுது அப்படின்னு தெரிஞ்சா, அந்த பொண்ணு நீங்கள் உலகளவனே நேரடியாக வந்து நின்னாலும் போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த உங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் நம்பிக்கை இல்லை. உங்கள் வீட்டு பொண்ணுங்கள் மீது நம்பிக்கை இல்லை. நீங்கள் அது அங்கேயே தப்பாக போகுது. அப்போ உங்கள் வீட்டு பொண்ணையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, எதிர்த்து வரவனையும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து போகிறப்ப இது வந்து நம்பிக்கை இல்லாத தனம் தான். ஒரு அவநம்பிக்கையில் அவங்க செய்யக்கூடிய பேண்ட்டு போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துடுறான், டிஷர்ட் போட்டு வந்துடுறான், ஷூ போட்டு வந்து இந்த பொண்ணை மயக்கிடுறான். இது வந்து அப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் வந்து நம்பலை. ரெண்டாவது அந்த பொண்ணை நீங்கள் அந்த அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிற முடியும், அதுவும் முடியல உங்களால் இல்லையா? 2 விஷயமே முடியல. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? பேசாமல் தான் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வீட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா படிக்கிறானுங்க, ஒரு பையன் தப்பான பையன் கூட நம்ம வீட்டு பையன் பழகுறான்னா, நம்ம வீட்டு பையனை கண்டிக்கிறதுக்கு தான் உரிமை இருக்குது. அடுத்த வீட்டு பையன் எப்படி சொல்ல முடியும்? அவன் கூட சேராதுன்னு உங்கள் வீட்டு பிள்ளையை தான் சொல்ல முடியும். ஒரு பையன் தவறான பையனாக இருக்கான், ஸ்கூலில் படிக்கிறப்ப, காலேஜில் படிக்கிற, அவங்க கூட சுற்றாத, அவங்க கூட சேராத, பழகாத அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளையை தான் சொல்ல முடியுமே தவிர, அடுத்தவங்களை ஏன் நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைய உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இப்போ அதுவே தப்பு இல்லை, லாஜிக்கே தப்பு இல்லை. நீங்கள் அடுத்த வந்து ஏமாத்திடுறான், அடுத்த ஆள் வந்து மயக்கிடுறான் அப்படிங்கிறது அந்த பேசிக் லாஜிக்கே தப்பு. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளை கண்டித்து வச்சுருக்கணும். சரி, இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சாதி படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர்களை திட்டுறோம். அதான் வந்து இப்படி ஒரு கதை எடுக்கிறாரு, இதில் வந்து உங்களுக்கு மன வருத்தம் இருக்குது, எதுக்கு ஒரு சாதியை வந்து இப்படி கட்டமைக்கிறீங்க அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் இயக்குனர்களை தாண்டி அதில் நடிக்கிற நடிகர்களை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு சாதி படம்னா 2 நிலைப்பாடு இருக்கும். ஒன்று உயர் சாதி, இன்னொன்று வந்து தாழ்ந்த சாதின்னு சொல்லி தான் அவங்க வந்து படமே எடுக்கிறாங்க. இங்கே உயர் சாதியில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் ஒன்று ஹீரோவாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா வில்லன்ஸாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து போர்ட்ரைட் பண்ணுறது, அதாவது தான் மாசுங்கிறதுக்காக ஒரு தாழ்ந்த சாதியை ஒருத்தவங்க காட்டுறாங்க. அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களே இதில் நிறையா நிபந்தனை வைக்கலாம்லண்ணே. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும், இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் எனக்கு ஒரு ஸ்லோமோ வைங்க, எனக்கு ஒரு ரொமான்ஸ் வைங்க, இந்த இடத்துல எனக்கு இது மாதிரியான ஒரு ஃப்ரேம் வைங்கன்னு கேட்குறப்ப, என்ன ஏன் இது மாதிரியான ஒரு சமூகமாக காட்டுறேன்னு சொல்லி இவங்களே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல. இல்லை, இது காலங்காலமாக சினிமாவில் இருக்குது. வில்லனுடைய அடியாள் பேர்லாம் ஜானி, டானின்னு இந்த மாதிரி தான் பேர் இருக்கும். அப்போ தான் உடனே கையை கட்டி வந்து நிற்பாங்க. இது காலங்காலமாக அந்த மாதிரியான ஒரு மனநிலையே சினிமாக்குள்ளே இருக்குது. சரி, வில்லன் அப்படின்னா இவனை தான் இருக்கணும். ஒரு ஒரு கடத்தல் வியாபாரம் பண்ணுறவனா ஒரு பாயாக இருப்பார், ஒரு அடியாளாக இருந்தானா ஒரு ஜானியாக இருப்பார், இல்லாட்டி ஒரு ஜஸ்டினாக இருப்பார். இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருப்பாங்க. சரி, இது தொடர்ந்தே இந்த மாதிரியான ஒரு வேலையை முதல்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் போய் தீவிரவாதி உடனே நேரடியாக பாகிஸ்தான் தான். ஆமாம், அந்த தீவிரவாதி பாகிஸ்தானில் தமிழ் பேசுவான். அது செம்ம காமெடியாக இருக்கும். அர்ஜுன், இந்த விஜயகாந்த்லாம் அந்த மாதிரி பேசி முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள நடிகர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில மார்க்கெட் உள்ள நடிகர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பிஸியாக இருக்கிறாங்க, ஒரு 4 படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சாதிய படம், ஒரு மதத்தை தூக்கி படுத்துகிற படம், சாதியை தூக்கி பிடிக்கிற படமாக வந்துச்சுன்னா அந்த நடிகர்கள் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் இருக்குப்பா, இதுக்கு வாய்ப்புகள் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அவங்க சினிமா தான் தொழில். ஒரு படம் பண்ணிட்டாங்க, 2 படம் பண்ணிட்டாங்க, அடுத்து வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம அவங்களுடைய சர்வைவல் இருக்கு இல்லையா, அதுக்கு சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போயாங்க. அதுக்காக அவங்க ஒத்துக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம திரௌபதி படமாக இருக்கு இல்லை, இதில் இன்னொரு இது இந்த மாதிரியான படங்கள் யாரும் பிரபலியமாக நடிச்சிருக்காங்கன்னா பார்த்தா நடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவங்க இப்போ சின்ன சின்ன நடிகர்கள் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்புக்காக அவங்களோட சர்வைவலுக்காக போயிருப்பாங்களோ ஒழிய மனசொத்தில் அவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இதை நீங்கள் சொன்ன பதில் தான் எனக்கு கேள்வி வருது. இப்போ என்னன்னா, நம்ம வந்து திரௌபதியில் ஆரம்பம், திரௌபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்த பகாசுரன் படமாக இருக்கட்டும், இப்போ வந்துருக்கு கவுண்டமலையமாக இருக்கட்டும், இது மாதிரியான படங்களில் காடு வெட்டியார் படமாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸு அதுக்கப்புறம் நடிச்சிருக்க எல்லாருமே வெளில தெரிஞ்சு ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட மச்சானாக இருக்கட்டும், எல்லாமே வெளியில் தெரிகிறவங்க தான். ஆனால் அதே நேரம் ஆப்போசிட்டில் நடிக்கிற நிறைய பேர் வந்து வெளியில் தெரியாத ஆட்களாக தான் இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தான் மாற்று கருத்தே வருது. காடு வெட்டி படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து அவங்க காட்டுற அந்த காலனியில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் முருகதாஸ் அவர்கள். வெற்றிமாறனோட 2 படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வெற்றிமாறனோட 2 படம் ஃபுல் லாங் பண்ணதுனாலே தெரிஞ்சிருக்கும் சினிமான்னா இதான், அப்போ ஒரு கிராஃப்ட்னா இதான் தெரிஞ்சவர். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து காடு வெட்டி படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப ஆக்வர்டான காட்சிகள், பிரியாணியே பார்க்காத ஒரு சமூக மக்களா, பிரியாணியே வந்து ரொம்ப அக்ரெசிவாக சாப்பிட்றவங்களா, குளிக்காதவங்களா, ரொம்ப அழுக்காக காட்டப்பட்ட இயக்குனர்கிட்ட இவர் அழுக்காகவே நடிச்சிருப்பார். குழம்பு பக்கத்து வீட்டில் கேட்டு சண்டை போடுறது, அது வந்து ஒரு ஏரியா சண்டையாக மாறுறது, குளிக்காமல் இருக்கிறது, துண்டை வச்சு அக்கில் தொடச்சிக்கிறாங்க மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஆடுகளம் முருகதாஸ் மாதிரியான ஒரு ஆட்களை வெற்றிமாறன் கூட ட்ராவல் பண்ணவங்களே நடிக்கிறப்ப இது சினிமாக்கான ஒரு ஆக்வர்டான சென்ஸ் தானே பார்க்கணும். இல்லை, நீங்கள் ஆடுகளம் முருகதாஸ்ன்னா அதுக்கு பிறகு அடுத்து என்னென்ன படங்கள் நீங்கள் ஆடுகளத்தோடு நிற்கிதே விசாரணை பண்ணார். அடுத்து தொடர்ந்து இப்போ ரோகி பாபு மாதிரியோ
ஒரு ஆடுகளம் நரேன் மாதிரியோ ஒரு தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லையே. வாய்ப்புகள் இல்லைன்னா அவர் நினச்சிவார். வாய்ப்புகள் கிடையாது. ஒரு படத்துக்கு கூட்டு போயிறாங்க, சர்வைவல் இருக்கும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அவரும் கார் டியூ கட்டணும், குடும்பம் இருக்கும், குழந்தைகள் படிக்கணும். ஒரு படம் கமிட் ஆகுது வாங்கன்னு கூட்டு போயிருப்பாங்க. அது இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. போய் நடித்த பிறகு ஸ்பாட்டில் போனப்போ என்ன செய்ய முடியும்? சில வேற வழி இல்லாமல் தான் அடுத்தடுத்த படங்கள் அவர் தொடர்ந்து அதே மாதிரியான படங்களில் பண்ணால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஒரு படம் பண்ணார் அந்த மாதிரியான சூழ்நிலை. அவருடைய சூழ்நிலை என்ன கமிட்மெண்ட்டில் இருந்தாரோ தெரியாது. சூழ்நிலை தான் ஒரு மனிதன் எல்லாத்தையும் மாற்றுது. அப்படிங்கும் அந்த ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பண்ணியிருப்பார். வாய்ப்புகள் அவரும் பெருசாக இருந்தால் அவரையும் பண்ணியிருக்க போகிறார். இப்போ எனக்கு கடைசியாக இது சார்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, சரி ஓகே, நீங்கள் வந்து பிறப்பால் சாதியாக இந்த சாதியாக அந்த சாதியாக பிறந்துட்டீங்க, இது வந்து உங்களுக்கு கௌரவமாகவும் இது உங்களுக்கு தாழ்மையாகவும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உணவு மூலமாக எப்படி ஒருத்தவங்களை தாழ்மைப்படுத்துறது? மாட்டுக்கறி சாப்பிட்டாலே அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க தானே? ஏன்னா வந்து தொடர்ந்து அவங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கப்பான்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டை தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை, உணவை வைத்து இந்தியாவில் தான் அப்படி பார்க்குறோம். உணவை வச்சு ஒருத்தனை வந்து பிரிக்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் தான் நடக்குது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் உணவை வச்சு பிரிக்கிறது இல்லை. மொழியை நிறத்தை வச்சு பிரிப்பான். ரேசிசம் இருக்கும். வந்து மேக்சிமம் அதுதான், அவன் கலரை வச்சு தான் கண்டுபிடிப்பான். நீ வந்து ஏஷியனா, நீ வந்து பிரிட்டிஷா, நீ வந்து அமெரிக்கனா, நீ வந்து அரபியனான்னு கலரை வச்சு தான் கண்டுபிடிப்பான். அது வெளியில் தெரியும். மற்றபடி உணவை வச்சு அவன் வந்து எங்கேயுமே வந்து உலகத்தில் பிரிக்கிறது கிடையாது. அவன் பிடிச்ச உணவு சாப்பிட்டு போகிறான். ரெண்டாவது, இந்தியாவில் வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து மூளை வலிமை அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு கட்டமைச்சு வச்சுருக்காங்க. வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து கரடு முரடாக இருப்பாங்க. அவங்களுக்கு சமயத்தோடு யாரோ ஒரு விஷயம் ஒரு ட்வீட் போட்டு கூட பயங்கரமாக ஆச்சு. மாடு சாப்பிட்டா மாடு மாதிரி வந்துடும். ஆமாம், ஒரு நடிகர் அவர் பேசி ஒரு அந்த மாதிரி ஆச்சு. அப்போ என்னென்னா, இன்னைக்கு ஒலிம்பிக்கில் வாங்கின கோல்டு மெடல் வாங்கின பலரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். குறிப்பாக மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க. நோபல் பிரைஸ் வாங்கின பலரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். அவங்க குறிப்பாக சொல்ற மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். உலகத்தில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். அப்போ அந்த வலிமை இப்போ தாமஸ் ஐசக் நியூட்டன் என்ன யார்? அவர் ஒரு பியூர் நான் வெஜிடேரியனாக இருப்பார். அவர் வந்து பீஃப் சாப்பிடக்கூடியவராக இருப்பார். அப்படிங்கும்போது உணவுக்கும் அவனுடைய அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் ஆகுது இல்லையா? அப்போ இந்தியாவில் தான் ஒரு குறிப்பிட்ட சாப்பிட்ற சாப்பாடை வச்சு அவனை வந்து பிரிக்கிறது. இது காலங்காலமாக நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டில் நம்ம தான் இன்றைக்கி உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே அரசியல் தான். உணவை வைத்து ஒரு அரசியல், அவனுடைய சாதியை வைத்து ஒரு அரசியல், அவனுடைய மொழியை வைத்து ஒரு அரசியல், அவனுடைய மதத்தை வச்சு ஒரு அரசியல், அதெல்லாம் செஞ்சால் தான் அவங்க அரசியல் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ தயாரிப்பாளர் சங்கம், அதுக்கப்புறம் சென்சார் போர்டு, இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து படத்தை வேறு மாதிரியான போர்ட்ரேட் பண்ணுவோம். பல கண்டனங்கள் வரும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருப்போம், துப்பாக்கி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இயக்கம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. கத்தி படம் வரும்போது அதுலேருந்து ஒரு இயக்கம், கார்ப்பரேட் இயக்கம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. தொடர்ந்து அஜித் படமாக இருக்கட்டும், யார் படம் வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் வந்து அதுக்கு பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்றப்போ, இது மாதிரியான சாதிய ரீதிய படங்கள் வர்றப்ப இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ சமத்துவ அமைப்புகள் கம்முன்னு தானே இருக்காங்க. நல்ல கேள்வி. இதெல்லாம் செஞ்சுருக்கணும், கண்டிச்சிருக்கணும், கண்டன கூட்டம் போட்டிருக்கணும். ஆனால் என்னென்னா, அந்த படங்கள் நீங்கள் அஜித் மாதிரி படம், விஜய் மாதிரியான படங்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரக்கூடிய படம். இதை எதுக்கடா நம்ம போட்டு இதை போட்டு நோண்டணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் அமைஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் விட்டுருப்பாங்க அவங்க. இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. சரிண்ணே. இது 1 நாள் 2 நாளில் அந்த படமே வந்துட்டு போயிடும். நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு அதை வந்து பெருசாக இதே கவுண்டம்பாளையம் படத்தில் ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு பெரிய ஆளாக நடிச்சு இந்த மாதிரியான காட்சிகள் வச்சுருந்தா இன்றைக்கி பெரிய பத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வச்சுருக்க அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை சொல்கிறாங்க, ஒரு கட்சி பேரை மாற்றி சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த பெரிய ஆட்கள் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் வேறு மாதிரி பலருக்கும் போய் சேர்ந்துருக்கும். அந்த பிரச்சனை வேறு மாதிரியாக இருக்கும், வன்முறையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் நம்ம இதுக்கு போய் ப்ரொமோட் பண்ணணும் தனியாக, ஆட்டோமேட்டிக்காக அதுவே 3 நாளில் முடிஞ்சிடும் கதை. அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுறாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்காததெல்லாம் என்னமோ கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா தானே இருக்குது. இதை வன்மமாக கூட நிறைய பேர் எடுத்துப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இது மாதிரியான கருத்துக்கள் பரவுறதுக்கு பரவாமலே இருக்கலாம்ல. பரவாமலே இருக்குன்னா பரவவே இல்லையே, எங்கே பரவுறது? அந்த படத்தை இவர் பேசாமல் இருந்தால் கூட இந்த இவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்காது. அவர் படம் பார்த்துட்டு வந்து அவர் வெளியில் வந்து பேசினது, அவருக்கு சப்போர்ட்டாக அவரை மாதிரியான சிந்தனை உள்ள சினிமா கலைஞர்கள் பேசினது தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் பேசலைன்னா இந்த படம் வந்ததும் தெரிஞ்சிருக்காது, படம் போயிருக்கிறதும் தெரிஞ்சிருக்காது. இது யாருமே பார்க்கல, பொதுமக்கள் சொல்ல அந்த கவுண்டம்பாளையத்திலே படம் ஓடிச்சாங்கிறது தெரியல. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல், மொழி, மதம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க காமனாக சிந்திக்கக்கூடிய மக்களுங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக உயர்கல்வியில் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக அளவில் ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் இருக்குது. கண்டிப்பாக. அதனால் படிக்கிறாங்க, நிறைய பொது கருத்துக்களை பேசுகிறாங்க.
அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே எடுபடாது. இதை வந்து வேற எங்கிட்டாவது நார்த்தில் போய் ஒரு ஹிந்தி படம் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாருனா கூட ஏதாவது அந்த அந்த பக்கம் இருக்கிற அரசியல்வாதி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. கண்டிப்பாண்ணே. தமிழ்நாட்டில் அந்த அவர் யார்கிட்ட இருந்து சப்போர்ட் வரும்னு நினைச்சாலும் அவங்களே பண்ணல இந்த படத்தை. ஏன்னா இதை போய் நம்ம இதுக்கு தொட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான படங்கள் இனிமேல் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்காக உங்களுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு அருமையான கண்டென்ட் கொடுத்ததுக்காக கவுண்டமலை ரஞ்சித் அவர்களுக்கும் நன்றி சொல்லிங்க நினைக்கிறேன். நன்றிண்ணே.